அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃபண்டமெண்டல் ஆஃப் ஜியாகிரபி, புவியியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற சாப்டரை நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். சோ நேரம் கருதி ஸ்ட்ரைட்டாவே நான் டாபிக் உள்ள போயிடுறேன். சோ இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல பராக் ஒபாமா அவங்களோட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் பராக் ஒபாமா 2009 இருந்து 2017 வரைக்கும் இருந்த பராக் ஒபாமா என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஜியாகிரபி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மேப்ல இருக்கக்கூடிய பிளேஸை மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அதை தாண்டி இது, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா தீர்க்கிறதுக்கும், அது இல்லாம எதனால பாத்தீங்கன்னா கான்டினென்ட் உருவானுச்சு, அந்த கான்டினென்ட்ல ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஏன் இவ்வளவு கல்ச்சரல் டிஃபரன்ஸ் ஏற்பட்டுச்சு, இதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புரிஞ்சு இந்த நாலேஜை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லியிருக்காரு பராக் ஒபாமா. 2009 இருந்து 2017 வரைக்கும் அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருந்தவர். சோ இந்த ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் இத மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜியாகிரபி சப்ஜெக்ட் இல்லாம வேற எந்த சப்ஜெக்ட்டுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜியாகிரபி அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஸ்டடி அபவுட் த லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். ஓகேங்களா? இத நிலம், நீர், காற்று இது எல்லாத்தையும் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். சோ இந்த நிலம் இல்லாம வேற ஒரு எந்த சப்ஜெக்ட்டுமே வந்திருக்க முடியாது. அதனாலதான் இத மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல சொல்லியிருக்கிறது எல்லாமே தேவையில்லாததுதான். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம போயிடலாம். அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் ஜியாகிரபி. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தையால உருவானது. இது ஒரு கிரேக்க சொல். ஜியோ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம், கிராஃபி அப்படின்னா விவரித்தல் அப்படின்னு அர்த்தம். சோ பூமியை விவரிக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு எர்த் சயின்ஸ் தான் ஜியாகிரபி. பூமியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியாகிரபி அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ஸை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரட்டோஸ்தீனிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை டிஃபைன் பண்ணாரு. அதனால he is called as father of geography, புவியியலின் தந்தை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி சப்ஜெக்ட் எப்போ உருவாக ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, எப்போ எக்ஸ்ப்ளோரேஷன், எப்போ ஆய்வு பயணம் தொடங்க ஆரம்பிச்சாங்களோ, எப்போ புதிய கண்டுபிடிப்புகள் தொடங்க ஆரம்பிச்சதோ அப்பதான் ஜியாகிரபி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே பார்ன் ஆனிச்சு, பிறந்தது அப்படின்னே சொல்லுவாங்க. சோ ஸ்டார்டிங்ல எய்ம் ஆஃப் ஜியாகிரபி, இந்த ஜியாகிரபியோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு டிஸ்கவர் நியூ லேண்ட், புதிய நிலங்களை டிஸ்கவர் பண்ணணும். சீ ரூட், கடல் வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி மேப்பை ப்ரிப்பேர் பண்ணணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் ஜியாகிரபியுடைய இயர்லியர் எய்ம். முன்னாடி அதனுடைய எய்மே சோ புதிய நிலங்களை கண்டுபிடிக்கணும், சீ ரூட்டை கண்டுபிடிக்கணும், அதை யூஸ் பண்ணி மேப்பை உருவாக்கி அதை விவரிக்கிறது தான் ஜியாகிரபியுடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜியாகிரபி சப்ஜெக்ட் எப்படி பாத்தீங்கன்னா டெவலப் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா, சோ உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டைன், பிளாட்டியூ, பிளைன்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ் இது எல்லாமே எப்படி உருவானுச்சு, ஓஷன்ஸ், ஓகேங்களா, பெருங்கடல்களான பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், சதர்ன் ஓஷன், ஆர்க்டிக் ஓஷன்ஸ் இது எல்லாமே எப்படி உருவானுச்சு, அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் எப்படி உருவானுச்சு, அதுக்கு எத்தனை அடுக்குகள், எத்தனை லேயர்ஸ் எப்படி உருவானுச்சு, இது எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய அதை சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனோட சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்டா ஜியாகிரபி மாறினுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷனை பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டா ஜியாகிரபி மாறினுச்சு. ஓகேங்களா? இப்போ ஜியாகிரபி அப்படிங்கறத பத்தி நம்ம லைட்டா பார்த்திருக்கிறோம். இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜியாகிரபியை பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது, அதாவது இட் இஸ் எ மல்டிஃபேசட்டட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஸ்டடிங் இன்ட்ரா அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேரியஸ் ஸ்பியர் ஆஃப் எர்த். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வேரியஸ் ஸ்பியர் ஆஃப் எர்த் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லித்தோஸ்பியர்ல வாழ்றோம், அதாவது பூமிக்கு 3 லேயர் இருக்கு, கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்டோட அப்பர் சர்ஃபேஸ் தான் லித்தோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லித்தோஸ்பியருக்கு மேல இருக்கக்கூடிய வாட்டர் அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் அதை அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ லித்தோஸ்பியர், அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது எல்லாமே எங்க இருக்கோ அதை தான் பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலம், நீர், காற்று இது எல்லாமே எங்க இருக்கோ அங்கதான் வாழ முடியும். அதனால அதை பயோஸ்பியர், உயிர்கோளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்பியருடைய
ஒவ்வொரு ஸ்பியர்லயும் என்னன்னு அதை பத்தியும் அதுல ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் பத்தி சொல்லக்கூடிய ஒரு விவரிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியோகிராஃபி. அதுக்கப்புறம் இந்த ஜியோகிராஃபி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலெக்ட் அண்ட் அனலைஸ் ரெலவென்ட் டேட்டா. ஓகேங்களா, நிறைய டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணும், அதை அனலைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டூலை யூஸ் பண்ணி மேப்பையும் விஷுவல்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரொவைட் சஸ்டைனபிள் சொல்யூஷன் டு ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ ஆஃப் எர்த். இந்த பூமியில மனுஷனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நடுவுல ஏற்படக்கூடிய இஷ்யூஸ, பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வா இந்த ஜியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க எவல்யூஷன் ஆஃப் ஜியோகிராஃபி. இந்த எவல்யூஷன் ஆஃப் ஜியோகிராஃபில நம்ம என்ன படிப்போம்னா இந்த ஜியோகிராஃபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து எப்படி டெவலப் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை ஒரு 3 ஸ்டேஜா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1400 இருந்து 1800 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அப்புறம் 1800 இருந்து 1950 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அப்புறம் 950க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு கதை சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன், ஜஸ்ட் கேளுங்க. சோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இந்த ஏன்ஷியன் கிரீக் ஸ்காலர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோகிராபிக்கல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சது இவங்க தான். ஓகேங்களா, அதுல குறிப்பிட்டபடி சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், அதுக்கப்புறம் காரல் ரிக்டர், ஃபிரெடரிக் ராட்செல், இவங்க எல்லாரையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரொமானியர்கள், அரேபியர்கள், இந்தியர்கள், சீனர்கள், ஜெர்மானியர்கள், பிரெஞ்சு பீப்புள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல கிரேக்க தத்துவவியலாளர்கள், கிரீக் பிலாசபர்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுலயும் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரடோட்டஸ், அதுக்கப்புறம் தாலஸ், ஹெரடோட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாலஸ் அப்படின்னு ஒருத்தவர், அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில், எரட்டோஸ்தீனிஸ். இந்த ஹெரடோட்டஸ் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரிஸ்டாட்டில பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் பயாலஜி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. சோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஜியோகிராஃபி இல்லாம இல்லங்கிறனால இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புவியியலுக்கும் நிறைய பங்களிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாவே இந்த முக்கியமான கண்டென்ட் போயிடும். சோ 1400 இருந்து 1800 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த புவியியல் கருத்துகளும் அதனுடைய செயல்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப் ஆகல. அதாவது ஒரு தாயின் கருவுல இருக்கக்கூடிய ஒரு கற்பப்பையில இருக்கக்கூடிய கரு மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஜியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு கரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டைம்ல என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்கோ ட காமா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புதிய நிலப்பரப்பை தேடி கடல் பயணத்தை வந்து மேற்கொண்டாங்க. அவ்வளவுதான் இங்க நடந்தது. சோ ஜியோகிராஃபி வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் டெவலப்பே ஆகல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ வாஸ்கோ ட காமா கொடுத்திருக்காங்க, வரலாற்றுல அவரை படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்க இந்த பீரியட் பிட்வீன் 1800 டு 1950, 1800 இருந்து 1950 இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல நிறைய இண்டிவிஜுவல் பிலாசபர்ஸோட நிறைய கருத்துக்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதாவது ஜியோகிராஃபியோட ஸ்கோப் என்ன அப்படின்னு அந்த ஜியோகிராஃபியோட ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தது, விரிவடைஞ்சிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் ஆல்ரெடி இந்த பேரெல்லாம் சொல்லிட்டேன். யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், காரல் ரிக்டர், ஃபிரெடரிக் ராட்செல், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் அண்ட் பிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஹம்போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1844 காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாரு. அது அப்பயும் சரி இப்பயும் சரி ரொம்பவே இந்த புவியியலாளர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியாலஜி பத்தியும் பிசிக்கல் ஜியோகிராஃபியை பத்தியும் தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய புவியியலாளர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சோ இந்த காலகட்டத்துல 1800 இருந்து 1950 ரெண்டு ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது ரெண்டு சிந்தனை பள்ளிகள் வந்து உருவானுச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம், அதாவது சுற்றுச்சூழல் இயற்கை முடிவு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது அப்படிங்கிற கொள்கை. அடுத்து என்விரான்மெண்டல் பாசிபிலிசம், அதாவது தேர்வு முதன்மை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம்னா இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்கிண்டர் அப்படிங்கிறவரு. சோ இத பாருங்க, மெக்கிண்டர், எலன் செம்பிள், அதுக்கப்புறம் ஹண்டிங்டன், இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழலுக்குள்ளதான் மனுஷன் இருக்கிறான், சுற்றுச்சூழல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நிலநடுக்கம் ஏற்படுது, எரிமலை வெடிப்பு ஏற்படுது, வெள்ளம் வருது, வறட்சி வருது, இதெல்லாம் மனித இனம் வந்து பாதிக்கப்படுது. அப்ப சுற்றுச்சூழல் தான் மனித இனத்தை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான் என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன் ஷார்ட் சுற்றுச்சூழலுக்குள்ளதான் மனுஷன் இருக்கிறான், சுற்றுச்சூழல் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுங்கிறது தான் என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம். அடுத்து இது என்ன பாசிபிலிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கை தேர்வு முதன்மை கொள்கை இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ இருக்காரு இல்ல லாப்லாச், அதாவது விட்டல் லாபிலாச் அப்படின்னு சொல்லுவாங்க. லாப்லாச் அப்படிங்கிறவரு, இவரு தான் இந்த பாசிபிலிசத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு. பாசிபிலிசத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் இந்த சுற்றுச்சூழல்ல வாழ்ந்து அந்த சுற்றுச்சூழலையும் மாத்தி தான் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுற்றுச்சூழலையே மாத்திடுறான், மனுஷன் தான் சுற்றுச்சூழலையே கட்டுப்படுத்துறான் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க சோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாட்டா இருக்கக்கூடிய இடத்துலயும் வாழ்றாங்க, எக்ஸ்ட்ரீமா கோல்டா இருக்கக்கூடிய இடத்துலயும் வாழ்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றி அமைக்க முடியும், சுற்றுச்சூழலையே மாத்தி அமைச்சிக்க முடியும். அப்ப மனிதன் தான் சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துறான் அப்படிங்கிறாங்க இந்த பாசிபிலிசம். இதுல சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா லாப்லாச் அப்படிங்கிறவரு. இதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் எடுத்துங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெப்பமான ஒரு இடம், மழையே அங்க பொழியாது, மண்ணும் வளமான மண்ணு கிடையாது, அங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்கல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? அங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, the period after 1950 அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு. இந்த ஒரு பாயிண்ட வந்து பாருங்க. இந்த டைம்ல 1950க்கு அப்புறம் தான் என்ன உருவானுச்சுன்னு கேட்டீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா உருவானுச்சு. குவான்டிடேட்டிவ் ரெவல்யூஷன்னா தமிழ்ல அளவீடு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அளவீடு புரட்சினா எதை யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அனுமானமா தான் இருந்தது. ஆனா 1950க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி நல்லாவே டெவலப் ஆனிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முன்னாடி எல்லாம் வந்து இந்த மேப் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா குவான்டிடேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1950க்கு அப்புறம் இந்த ஜியோகிராபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, புவியியலாளர்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது அந்த டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி, அது இல்லாம டிட்டர்மினிஸ்டிக் மாடல், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தெளிவான ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக் மாடல்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடல்ஸ், கம்ப்யூட்டர் மேப், இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கடைசி பாயிண்ட பாருங்களா, இப்போ இருக்கக்கூடிய புவியியலாளர்கள் எல்லாருமே the map both as graphic language and visual representation continues to be used as a geographical tool, and at present with the valuable assistance of remote sensing and geographical information system, map making has become a digital and easier, especially due to advance in computer and software technology. இதுல இப்போ என்ன பண்றாங்களா எல்லாருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிமோட் சென்சிங் வந்து யூஸ் பண்றாங்க. ரிமோட் சென்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எர்த்த பிசிக்கலா டச் பண்ணாம இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்றது. எப்படி கேதர் பண்றாங்க? யூசிங் சேட்டலைட், ட்ரோன், கேமரா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட, ஒரு எர்த்த வந்து டச் பண்ணாமலே நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த GIS அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லொகேஷனை, ஒரு பொருள் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அது இல்லாம அது எப்படி வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன் ஷார்ட் GIS அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர், அதுல வந்து மேப் பிளஸ் டேட்டா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, அது இல்லாம அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ரொம்ப சிம்பிளா ஆயிடும். GIS ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டி பிளானிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, நகர திட்டமிடலுக்கு. அதாவது எந்த இடத்துல ரோடு கட்டினா நல்லா இருக்கும், பார்க்ஸ் எங்க கட்டினா நல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டல் எங்க கட்டணும், அது இல்லாம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஃபிளட், சைக்ளோன், இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கூகுள் மேப், இது எல்லாத்தையுமே வந்து இந்த GIS வந்து யூஸ் பண்ணி தான் அது செயல்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஜியோகிராபி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்த வீடியோல இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். தீம்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபினா என்ன, இந்த புவியியலை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான தீம்ஸ், ஓகேங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.